வரவில்லை. இருந்தாலும் பசி மயக்கம் அதிகமா இருக்கிறது. அதோ பெரிய நீரோடையில் சென்று சற்று நீராவது அருந்துவோம். ஐயா, நான் ஒரு அனாதைங்க, பசி மயக்கத்துல இருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. எங்க இலவசமா நீரோடையில நீராடுறாங்க. என்ன தவிர எந்த ஆடவரும் இங்க வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுக்கிறாங்க. ஓஹோ, உங்க இலவசமா குளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களை தவிர வேற எந்த ஆடவரும் வரக்கூடாது. ஆமா ஐயா, பசி அதிகமாக்குதுங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சு தந்தா பக்கத்து ஊர்ல 200 ரூபாய் பிளாக்ல போட்டு இருக்குது. ஒன்னு வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போ. ஏய், வாழ்க்கை ஒரு வட்ட மாதிரி. மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இப்ப நீ எங்க இருக்க? நான் அரண்மனையில வேலை செய்யறேன். அரசாங்கத்துல வேலை செய்யறேன். ஆமா, மேல இருக்கிற ஒரு நாளைக்கு நீ கீழே வருவ. அப்ப என்ன புடிச்சு நீ தொங்குவ. ஏய், உன்னை என்ன நான் தொங்க போறேன்? நீ பெரிய சப்காலிட்ட உன்னை வந்து நான் தொங்கறதுக்கு. அப்படியே தொங்குனா கூட அந்த முருங்க மரத்துல தூக்க மாட்டேன்னு தொங்குன வந்து உன்னை வந்து தொங்க மாட்டேன். போடா கொஞ்சம் குடிச்சு ஏய், போடா. ஏய், போடா. ஐயோ, ஏண்டா ராமணி? டேய், சொல்லுமா? குடிக்க வந்து எடுக்கலே. ஏய், ஆத்துல தவறி விட்டுட்டா. என்ன ஆத்துல அடிச்சும்போது வந்து காப்பாத்துறே வாடா. ஐயோ, ஆத்துல அடிச்சும்போதா? அப்படியே நானும் பிடிச்சி நின்னுனே ஓடியாரமா. ஐயோ, இலவசமா ஆத்துல அடிச்சும்போதாமே யாருமே காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா? ஒருத்தன் வந்தானே, அவனை கூட எப்படியே திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்படியே வாட்டின கூட அந்த முறை மட்டும் தூக்க மாட்டேன்னு தொங்குனா கட்டின்னு சொல்லிட்டேன். அவன் மூஞ்சில நான் எப்படிதான் மூய்க்கு போறது தெரியல. அவன் எப்படி பேச போறது தெரியல. இலவசமா ஆத்துல அடிச்சு போறாங்களே, யாரும் இல்லையா காப்பாத்தா? ஐயா தம்பி, தூக்கி போடுறவன் தம்பி. அம்மா தாலியா இருக்கா, தண்ணிதான் குடிக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துனா போய் சொல்லுங்க. எங்க இலவசமா நீர் அடிச்சு போறாங்க. காப்பாத்துங்களா ஐயா? வச்சு மாட்டோம், காப்பாத்துங்க. நான் ஏன் காப்பாத்தணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன். என்ன சொன்னேன்? எங்க இளவரசியமா பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல ஆடவரே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நான் ஆத்துல குதிச்சு அந்த அம்மா தொட்டு தூக்கி என் கை கால் படாத இடத்துல பட்டு இந்த பம்புல எனக்கு வேணா ஆளை விடு, நான் வரேன். ஐயா ஏதோ வாய்ச்சவரி சொல்லிட்டா ஐயா. வாய்ச்சவரியா சொல்லிட்டா ஐயா. ஏன் நீ காப்பாத்த வேண்டியதானே? எனக்கு நீச்சல் தெரியாது ஐயா. நீச்சல் தெரியாது, ஏன்டா பாதுகாப்பு வர? ஏன் வர? அரண்மனை அவங்களோட இருந்தாங்க. அந்த ஆணவத்துக்கு நான் அவங்கள பேசிட்டுங்க, திட்டுங்க, காப்பாத்துங்க. நீச்சல் தெரியாது, ஏன் வந்தேன்னு கேட்டேன். அது பதில் சொல்லு. நீச்சல் தெரியாதுங்க எனக்கு. நீச்சல் தெரியாது வந்துட்டேன். ஆமாங்க, சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தொங்கனா முருங்க மரத்துல போய் தொங்கு. இப்ப போய் தொங்க. உங்க தாங்க நான் தொங்கணும். இப்போ போய் முருங்க மரத்துல தொங்குன்னா ஏதோ தவறி சொல்லிட்டா ஐயா. தவறு எப்படி சொல்லுவேன்? ஆமா, ஆனா ஒண்ணு, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. போறியா? சாப்பாடு கூட போடுறேன் ஐயா. அத சொல்லு. 4 கை தண்ணி குடிங்க ஐயா. நீ சொன்ன மாதிரியே காப்பாத்துறேன். பசி அதிகமா ஆகுது. சாப்பாடு போடுறேன் ஐயா. முதல்ல தண்ணி எடுங்க. தண்ணி வயிற்று நிறைய தண்ணி குடிச்சுக்கிறாங்க ஐயா. இந்த தண்ணி எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அது உனக்கு கை வந்த கலை. நீ அந்த வேலை ஐயா இலவசமா உயிர் போராடிக்கிறாங்க ஐயா. பைப்புல கிடக்குறாங்க. தண்ணி எடுங்க ஐயா. தண்ணி நீ எடுக்கூடாதா? தண்ணி நீங்க எடுங்க ஐயா. ஏன் நீ எடுத்த தண்ணி வராது? என்ன தெரியாது ஐயா. உனக்கு அது தெரியாது? அது எக்ஸ்போர்ட் நீதான். உள்ள தண்ணி ரெகுல்ஸ் பாத்தீங்களா? என்ன ரெகுல்ஸ்? தண்ணி எடுத்துக்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மூச்சு வந்துருச்சு. சாப்பாடா? சாப்பாடு நாளைக்கு தான் வேற வாங்கிடலான்னு போக போறேன். காஞ்சிரும் ஐயரும் கடைக்கு 2 மூட்டை எடுத்தாந்து நாத்தங்கால் ஓட்டி நாத்தங்கால் தெளி வச்சு வேற விட்டு அது 30 நாள் ஆனா நாத்து எடுத்து நடு நட்டு கதிர் வந்து பழுத்து அறுத்து கொட்டணும் போட்டா தாண்டா சாப்பாடு. ஆடா பிச்சைக்கார நாயே, என் கூட 4 வீடு 200 போடுறேன். இதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு குறையிலேப்பா. வந்தியா அமுகனியா? தண்ணி வந்தா காத்து வந்து கிளம்புடா. ஏண்டா நவமணி? சொல்லுமா. டேய், நான் நீரோட்ல தவறி விழுந்தனே. நீ வந்து என்ன காப்பாத்துனா? பயசோறு டேய், யாருடா அவரு? நீரோட்ல நான் தான் உன்னை காப்பாத்துனேன். டேய், யார் அவரு வந்து போறாரு? ஒரு பிச்சைக்கார பை வந்தானே. சோறு பட்டி இல்லையே. எல்லாம் போட்டா. சரி விடு. கொஞ்சம் கூடாத ஓயா. ஏன்டா போய் சொல்றேன்? சோறு போடலையே. நான் தான் நீரோட்ல உன்னை காப்பாத்துனேன். எப்படி காப்பாத்துனே? ஆடிலாம் கரமால கை பேசியா? அவனை கட்டி அடிச்சுக்காம. யாரு? போட்டு துணியிலாம அவுத்து வச்சுட்டு என்ன வந்து காப்பாத்துனே இளவரசி. நீ காப்பாத்துனே. எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு பார்க்கும்போது உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? நீச்சல் காப்பாத்தணும். டேய், நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். நீச்சல்
தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியாதுமா மேல் நெஞ்சு லட்சம் தான் காக்கா நெச்சில் தரையில் அடிப்போம் இந்த அறையில் அடிக்கிறியா என்னை யார் காப்பாத்துறாங்க நானே தேடிக்கிறேன் இளவரசி உங்களை காப்பாத்து நான் தான் காப்பாத்துனேன் அப்படி எங்க ஆமா ஏன்டா ராமணி டேய் என் உயிரையும் காப்பாத்திருக்காரு அவருக்கு ஒரே ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த பக்கம் மூஞ்ச காட்டாது தலையும் காட்டாது வரே வராது என்னங்க நான் இருள தவறு விட்டேன் நல்ல நேரத்தில் என் உயிரையும் காப்பாத்துறீங்க அதனால உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று வச்சிருக்கேங்க நீங்க பரிசு தரன்ற காரணத்தால உங்களை காப்பாத்தல அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரு இருந்தாலும் ஏய் என்னத்துக்கு வந்து முக்கோடு போட்டு இல்ல மூஞ்சி காட்டாத சொன்னா அதனால முக்கோடு போட்டு வருவியா அப்படியே வராத போ கண்டிப்பா போ என்னங்க என்ன பரிசு கேக்குறீங்களா பரிசா வேணாம்டா என்ன பரிசு நான் கேக்குதுங்களா ஏங்க என்ன பரிசு கேட்டுட்டு போங்க அப்புறம் பரிசு ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்க ஆமா என்ன பரிசு என்னங்க நான் உங்களை மனதார காதலிக்கிறேன் நன்றி சொல்லிட்டமா ஏய் எங்க நன்றி சொல்றியா அப்பா தேடுவார் என் உடம்பு பட்ட அட பாவி நன்றி என்ற 3 எழுத்து இப்பதானே ஒரே ஒரு வார்த்தை தானே ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு இருக்கு சீக்கிரமா வந்துடுறேன் அது வரைக்கும் நீ போ அப்பா பாத்துட்டு அப்பா என்ன தோலை உரிச்சிடுவாரு உரிக்கிட்டோம் உன்னதான உரிக்க போறாரு நான் வந்து பின்னாடியே வரேன்டா சரி பத்ரா என்ன சொன்னீங்க காதலிக்கிறேன் லவ் பண்றேன் உங்களை காப்பாத்திர கூடாது ஆத்துல ஆச்சு மொன்ன அப்படியே விட்டுட்டோம் செத்து போயிருப்பனே காப்பாத்தனால தான் இந்த விளைவு நமக்கு இந்த காதல் கத்தில நமக்கு சரிப்பட்டு வராது நீ ஆளை விடுத்தா நான் வரேன் என்னங்க கோண்டல் கோட்டோடினே கோடலியே நானே குமேன மனது ஒரு நாட்டுக்கே இளவரசன் சொல்றீங்க உங்ககிட்ட தேர்ந்தெடுத்தா ஒரே ஒரு உணவு இருக்காது போல இருக்கு ஏங்க என்ன நீங்க தவறா நினைக்காதீங்க நான் நேரிலேயே தவறி விட்டேன் நல்ல நேரத்திலே உங்க உயிரை காப்பாத்துறீங்க இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேங்க நேரம் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி என்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் இது ஒண்ணுதான் உங்களை காதலிக்க முடியாது காதலிக்க முடியாது காதலிக்க முடியாது எனக்கு என்ன காதலிக்கவில்லை என்றால் நான் கத்தியால குத்தி நான் செத்து போயிடுவேன் இது வரைக்கும் எந்த பெண்ணும் கத்தியால குத்தி செத்தது என் கண்ணால பார்க்கல அது உன்னால நிறைவேற்றும் சாவு ஐயோ அம்மா ஏன் தடுக்கிறீங்க எனக்கே உயிரோட புரிஞ்சுட்டீங்க நான் உங்களை காதலிக்கணும்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும் என்ன சத்தியம் எந்த இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் செய்து தரணும் அப்படி எங்க ஆமா எந்த ஒரு இன்ப துன்பத்திலும் தங்களை விட்டு போக மாட்டேன் என்று சத்தியம் நான் செய்யறேங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேர் செல்விங்க செல்வி உங்களை பார்க்கும்போது மனதில் அளவில்லா சந்தோஷம் எப்படி எப்படி தெரியுமா மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாலை
சந்திக்கணும்னா எங்க வரது, எப்படி வரது? என்னங்க என்ன மீண்டும் சந்திக்க வேண்டும் என்றால் என்னுடைய அரண்மனைக்கு வாங்க. வரும்பொழுது பூக்காரனா வாங்க. நம் இருவரும் ஆன தினமும் சந்திக்கலாம். ஓடி வாங்க.